வணக்கம். ஷிரடி சாய் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாபாவின் அற்புதங்கள் பற்றி பல விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாபாவை பொறுத்தவரை தன்னுடைய பக்தர்களை தானே தேடிக்கொள்கிறார். பக்தர்கள் பாபாவை நாடி செல்வதை விட பாபாவே தனக்கான பக்தர்களை தேர்வு செய்து கொள்கிறார். காரணம், பாபாவுக்கும் அப்படி தேர்வு செய்யப்பட்ட ஒரு பக்தனுக்கும் இடையே உள்ள கால இடைவெளி என்பது பல நூற்றாண்டு பிறவிகளாக இருக்கிறது. காரணம், பாபா எந்த பிறவியில் ஒருவரை சந்தித்திருந்தாலும் அல்லது பாபாவின் அருளை அவர்கள் பெற்றிருந்தாலும் இந்த பிறவியிலும் அது தொடரும் என்பதுதான் ஐதீகம். பாபாவை பொறுத்தவரை தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்பதை விட அவர் நினைத்தால் ஒரு மானிட பிறவியின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய அற்புதமான பல விஷயங்களை செய்யக்கூடியவர். வாழும் தெய்வம், நடமாடும் அதிசய பிறவி என்றுதான் பாபாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாபா தினந்தோறும் தன்னுடைய பக்தர்களுக்கு வழிகாட்டுதல் என்பதை முறையாக செய்து கொண்டிருப்பார். ஒரு குழந்தை அடம்பிடிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும், ஒரு குழந்தை அமைதியான குழந்தையாக இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட அத்தனை குணமுள்ளவர்களையும் ஒன்றிணைத்து தனக்கென்று உள்ள அதிசயமான திறமையினால் அவர்களை மாற்றி இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை எந்தவித தடையும் இல்லாமல் கொடுத்து அவர்களை புனித ஆன்மாக்களாக மாற்றக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாபாவிடம் இருக்கிறது. பாபா சொல்கிறார், பொறுமை, நிதானம், இது இரண்டும் மனிதர்களுக்கு தேவை. அந்த இரண்டைத்தான் நான் உன்னிடம் கொடுக்க போகிறேன். அதை நீ வைத்து கொண்டு இந்த உலகத்தில் எப்படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அதுதான் பாபாவின் அபூர்வமான தந்திரம் என்று கூட சொல்லலாம். காரணம், பக்தர்களை வழி நடத்துவதில் பாபாவுக்கு இணை பாபாதான். வேறு யாராலும் முடியாத பல அற்புதமான விஷயங்களை எல்லாம் பாபா தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டியிருக்கிறார். அவருடைய அற்புதமான அதிசயமான பல விஷயங்களை எல்லாம் கேட்க கேட்க பக்தர்களாகிய நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும். காரணம், பாபா ஒவ்வொரு மனிதரையும் வழிபடுத்தக்கூடிய விதம் என்பது அற்புதமாக இருக்கும். எப்பேற்பட்ட கொலையே செய்த ஒரு மனித பிறவியை கூட அந்த கொலையை அவர் செய்ததற்கான காரணத்தை, அவருடைய கர்மாவை மற்றவர்களுக்கு விலக்கி சம்பந்தப்பட்டவர்கள் மேல் ஒரு கருணை உணர்வு ஏற்படுமாறு செய்து விடுவார் பாபா. பாபாவை நாடினோர் கைவிடப்படார் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஷீரடியில் கால் பதித்தவர்களுடைய ஆன்மாக்கள் புனிதமடைவது என்பதும் ஒரு உண்மை. இது போன்ற பாபாவின் அற்புதமான பல விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து வரும் பதிவுகளில் பார்க்கலாம். இது போன்ற அற்புதமான பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஷிரடி சாய் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.